அப்போ எதனால் வந்து மீண்டும் மீண்டும் வந்து மோடியினுடைய ஆட்சி 3வது முறை அரியணை ஏறுகிறது என்றால் இந்த மோசடிகளின் வழியாகத்தான் அரங்கேறுகிறது. மக்கள் விருப்பத்துக்கு மாறான ஆட்சி எப்படி தொடர்கிறது என்று சொன்னால் இப்படித்தான் நிகழ்கிறது. இப்போ வேறு வழி இல்லை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது. பினராயி விஜயன் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணியினுடைய முகமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி மாற்று கருத்துடையவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில். இந்த மாற்று கருத்துடையவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக எதையெல்லாம் நம்ம மாற்றம் செய்யலாம். இப்போ உதாரணத்திற்கு பீகாரிகள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி இருக்கிறாங்க. அவங்க வந்து தேர்தல் நடக்கிற காலகட்டங்களிலே சொந்த ஊருக்கு அவன் வேலைக்காக வந்திருக்கான். சில காலம் இருந்து விட்டு சம்பாதித்து விட்டு அவன் ஊருக்கு போயிடுவான். இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களை நீக்குவதன் வழியாக நிரந்தரமாக அவர்களை இந்த மண்ணின் மைந்தர்களாக மாற்றணும், பீகாரிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கிறது. இப்போ சென்ற முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம் வெறும் 3% தான். அப்போ 3% அப்படின்னு சொல்லும்போது கணக்கு போட்டோம்னா ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் தான் கணக்கில் வருது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வட இந்திய தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவனுக்கு தெரிஞ்ச கட்சி எது? பாஜக மாதிரியான. அவனுக்கு தெரிஞ்ச கட்சி எதுனா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பாஜக தான். அப்புறம் காங்கிரஸ் கட்சி தெரியும் அந்த ஊரில். 2 கட்சியை தவிர அவனுக்கு வேறு கட்சி தெரியுமா? அப்போ தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ஓட்டு போடுவானா? உதயசூரியனை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும்? எம்ஜிஆரை பற்றி என்ன தெரியும்? கலைஞரை பற்றி என்ன தெரியும்? அவனுக்கு இந்த மண்ணினுடைய அரசியல் எதுவுமே தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? பாரத் மாதா கி ஜெயன்னு தாமரையில் ஓட்டு போட்டுருவான்.